வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று இரவு திடீரென வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கனிமொழி தொகுதியான தூத்துக்குடியில் அவர் தங்கியிருக்கக்கூடிய இல்லத்தில் வருமான வரித்துறை ஆய்வு நடைபெற்றது. தற்போது ஆண்டிப்பட்டியிலும் தேர்தல் ரத்தாகுமா என்கின்ற அளவிற்கு ஒரு பதட்ட சூழல் நிலவுகிறது. அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளிடம் பணம் கைப்பற்றப்பட்டதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? தேர்தல் பரப்புரை ஓய்ந்த நிலையில் திமுக வேட்பாளர்கள் 2 பேருடைய தொகுதி குறிவைக்கப்படுகிறது. ஒரு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளர் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் இது ஜனநாயக படுகொலை, எதிர்க்கட்சிகளை மட்டும் குறிவைத்து தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் துணையுடன் செயல்படுகிறது என்கின்ற விமர்சனம் முழுமையான உண்மையா? அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் பணம் இருக்கிறதோ தொகுதி வாரியாக வார்டு வாரியாக பண்டில் போட்டு வைத்திருந்தார்கள். ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையம் அதை சுட்டிக்காட்டி பிடித்திருக்கிறது. அப்படித்தான் இங்கு வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது என்று ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்தும் வருகின்ற அந்த வாதம் உண்மையா? இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்துதான் இன்று நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். பாலுடம் இருந்தே ஆரம்பிப்போம். நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பொதுவாக பார்க்குறீங்க? அதாவது வேலூரில் தேர்தல் ரத்து, இது அந்த வருமான வரித்துறை சோதனை நடத்தப்போய் நீங்களே அந்த நம்ம விவாதத்துக்கு வந்தீங்க, நீங்களே சொன்னீங்க. அப்போ தேர்தல் ரத்து செய்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு அருணன் உங்களுக்கு பதில் சொன்னது கூட நினைவு இருக்குது. இப்போ தேர்தல் ரத்தாயிருச்சு, அதற்கு காரணம் பணம் பிடிச்சிருக்காங்கங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இல்லத்தில் நிறையா பணம் பிடிச்சிருக்கு, பணம் இருக்க வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதா அவங்க தகவல் சொல்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆண்டிப்பட்டியிலையும் தேர்தல் ரத்தாகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் போகுது அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் அங்கேயும் பணம் பட்டுவாடா நடைபெற்றிருக்குன்னு. இது எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திமுக இந்த மாதிரியான ஆட்களிடம் மட்டும்தான் பணம் பட்டுவாடா, பணப்பதுக்கள் இருக்குது, அது மட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணுக்கு தெரியுதா? அதாவது முதல் கட்டமாக இப்போ நீங்கள் துவக்கத்திலிருந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை குறிவைத்து செய்கிறதா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அவங்க சொல்கிறதா அன்றைக்கி சொல்கிறீங்க என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த ஒரு பார்வை பொதுவாகவே மக்கள் மத்தியில் இதை பற்றி பேசப்படுகிறது. இது குறிவைத்து இதை செய்கிறாங்க, மற்ற இயக்கங்கள் மீது செய்யலை, தேர்தல் ஆணையம் மத்திய அரசனுடைய கைப்பாய்வாக இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதை ஒரு வாதத்துக்கு அது அப்படியே கூட வச்சுக்கலாம். அதை நம்ம மறுக்க வேண்டாம், அப்படியே இருக்கிறதாவே வச்சுப்போம். தேர்தல் ஆணையம், திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வீட்டில் அவருடைய பொறுப்பில் இத்தனை கோடி ரூபாய் பணம் வைத்திருப்பது சரியா தவறா, வைத்திருந்ததா இல்லையா? இப்போது கைப்பற்றப்பட்ட பணத்தின் அடிப்படையில் தான் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு பக்கம் நீங்கள் இப்போ நீங்கள் கடைசியாக சொல்லும்போது சொன்னீங்க, குறிவைத்து இவர்கள் மட்டும் பணம் கொடுக்குறாங்க என்று பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யார் பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களை ஒரு ஃப்ரேமாபேசி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டவுடன் அதில் அடிப்படை மூகாந்திரம் உள்ளது என்ற அடிப்படையில் நம்ம இந்த விவாதத்தை கட்டமைக்கணும்னு சொன்னால் பணமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர்லன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்ததுக்கான பட்டியல் தான் கைப்பற்றப்பட்டது ஆர்கே நகர் தேர்தலில். இங்கே பணமே கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த தேர்தல் நடத்துவது நியாயமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை தேர்தல் ஆணையம் பல கட்டங்களில் விவாதித்து அதற்கான ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது, எந்த வங்கியிலிருந்து பணம் பெறப்பட்டது, அதற்கும் துரைமுருகனுக்கும் என்ன தொடர்பு, அதற்கும் வேட்பாளருக்கும் என்ன தொடர்பு என்பதை எல்லாம் ஆய்வு செய்து முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் இந்த முடிவை அரசு எடுத்திருக்கிறது. அதில் அதிமுக பணம் கொடுக்குது, மற்றவங்களாம் கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குறப்ப மட்டும் தடுக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய வாதம் என்பது அடிப்படையில் தவறானது. இல்லை இப்படி திமுக காரங்க சொல்கிறாங்களா? ஆமாம், என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னென்னா இவர்களை மட்டும் குறிவைத்து என்று சொன்னால் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டீங்க, எங்களை பிடிக்கிறீங்க என்று சொல்கிறீங்க. நான் ஒரு கருத்தை இந்த வாதத்தின் மூலமாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. ஒரு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த தகவல் கனிமொழி நிற்கிற தொகுதியும் வேலூரிலும் அமமுக ஆண்டிப்பட்டி தொகுதியில் மட்டும்தான் தகவல் கிடைச்சிருக்கா, மற்ற தொகுதியில் கிடைக்கலையான்னு கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டீங்களா, இந்த கேள்வியை நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்படின்னா, இந்த தகவலின் அடிப்படையில் தான் ஒரு வருவாய்த்துறையோ அல்லது தேர்தல் ஆணையமோ இந்த ஆய்வை மேற்கொள்ளுகிறது. அதுதான் உண்மை. கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனா, ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு தகவலா என்பதை ஆய்வு செய்த பிறகு தான் போகிறாங்க. கனிமொழி வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை திரும்பி வந்துடுறாங்க. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அதனுடைய அணியை சார்ந்தவர்கள் இதுவரையில் எத்தனை புகார்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தீர்கள்?
இந்த வீட்டில் பணம் இருக்குது, நீ ரைட் பண்ணு என்று நீங்கள் சொன்னீங்களா? அந்த சொல்லப்பட்ட புகார்கள் இங்கே இருக்கிறது, அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள், பணம் உள்ளே இருக்குது, வரியா இல்லையா? அடைத்தால் நியூஸ் 18லேருந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சியும் இன்னைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த கடமையை இவர்கள் செய்தார்களா? இது எங்கே கோளாறு என்று சொன்னால், துரைமுருகன் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களுடைய இருக்கக்கூடியவர்கள் தான் இதை தகவல் சொல்லப்படுகிறது என்பது நம்ம ஒரு வாதம். அதிமுக காரங்க கூட சொல்லல, அதுதான் சார். நீங்க ஒன்று வச்சுங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விசிகேவனுடைய இதில் வந்து பெரம்பலூரில் 1 மணி நேரம் ஆய்வு செஞ்சாங்க, பணமே இல்லை. பிறகும் தொலைபேசி வருது, இல்லை அந்த வண்டியில் பணம் இருக்கு என்று சொல்றாங்க. பிறகு அது வந்து எஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க, கம்ப்ளீட்டாக வண்டியவே டிஸ்மேண்டில் பண்ணும்போது உள்ளிருந்து கோடிக்கணக்கில் பணம் எடுக்கிறாங்க. அப்போது அந்த கைப்பற்றப்பட்ட அந்த அவர் பாதிக்கப்பட்டவர் சொல்கிறாரு, இதை யார் சொன்னது? என் ஆள் தான் சொன்னான், இந்த தேர்தல் முடிட்டோம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ நீங்கள் பார்க்கும்போது 2 பேருக்குமே இருக்குது. இது வந்து இவங்களும் சொல்லலாம், உங்க கூட்டணி உங்க கட்சி உங்க ஆள்கிட்ட கேளுங்கங்கறீங்க. எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு? இல்ல நீங்க அப்படி நீங்க வந்து அதை வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கோ, இதை வெளி ஊடகங்களுக்கு கொண்டு வருவதற்கோ, இதை ஒரு புகாராக தருவதற்கோ நீங்கள் தவறிவிட்டீர்கள். நான் என்ன சொல்றேன், உள்ளபடியே அதிமுக பணம் இருக்குன்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டிஆர் பாலு ஒரு பலமானவர், ஜெகத் ரட்சகன் பலமானவர், பாரிவேந்தர் பலமானவர், ஒரு தயாநிதி மாறன் பலமானவர், அவங்க வீட்டில் ரைடு பண்ணாங்களா? இல்லையே. ஏன் பண்ணல? நீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது தகவலின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. கொடுத்த தகவல் உண்மையா பொய்யா தெரியாது. ஏன் நீங்க அந்த தகவலை கொடுக்க தவறுனீங்க? மனுஷபுத்திரன் அவர் முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்பி இருக்கிறார். அதாவது இப்ப நேற்று கூட மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் பையன் வந்து கொடுக்கறதா அவ்வளவு ஆதாரங்கள்ட்ட இருக்கு, ஓபிஎஸ் பையன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப அப்பட்டமா நடக்குது, காவல்துறை துணையோட நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. இதை ஏன் நீங்க வந்து ஒரு வழக்கா பதிவு செய்யல? இது புகார், இவ்வளவு பெரிய புகாரோட ஏன் சொல்லலை? ஏடிஎம்கேல இந்த கேண்டேட் இப்படி பண்றாங்கன்னு ஏன் நீங்க சொல்லல? எங்களுக்கு தகவல் வருது, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குது, இதை நீங்க எப்படி அரசியல் நோக்கம்னு சொல்ல முடியும்? நீங்க ஏன் அரசியல், அந்த அரசியலை நீங்க ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் செர்ரி பிக் என்று சொல்வார்கள். ஒரு 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 வழக்கு இருக்கிறது. அதாவது ஒரு தேர்ந்தெடுத்த இலக்குகளை, தனக்கு தேவையான விஷயங்களை திட்டமிட்டு தேர்ந்தெடுப்பது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த செர்ரி பிக் நடவடிக்கையை இன்று தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அடிப்படையில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்வது பொய். யார் புகார்கள் கொடுத்தார்கள்? அந்த புகாந்திரத்திற்கு என்ன முகாந்திரம் இருந்தது? கேட்டு கனிமொழி வீட்டில் நடந்த அந்த ரெய்டிற்கு என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் சோதனை செய்தார்கள்? அப்படி எனக்கு பணம் கைப்பற்றப்படவில்லை என்று வருகிறது. இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களுடைய மகன், அவருக்கு சார்பாக நேரடியாக முன்னாள் சேர்மன் சபிதா என்பவர், நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று 1000 ரூபாய் விநியோகிக்கிற காட்சியை ஊடகங்கள் எல்லாம் பரவலாக ஒளிபரப்பின. என் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? அதில் வந்து அது வந்து யார் கொடுக்கிறார்கள், எதற்கு கொடுக்கிறார்கள்? அந்த ஓட்டர் ஐடி வைத்து தாராக முன் வந்து தேர்தல் ஆணையம். நான் என்ன நினைக்கிறேன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்பது என்ன? புகார் என்பது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் கொடுத்த. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் போய் கேளுங்கள், எத்தனை புகார்கள் திமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் விதிமுறை மீறல்கள், முறைகேடுகள் தொடர்பாக. எதுவுமே எந்த நடவடிக்கையும் கிடையாது. மாறாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகளை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக இந்த வருமான வரி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எதிர்க்கட்சிகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட விடாமல் தடுப்பது, அச்சுறுத்துவது, குழப்பத்தை ஏற்படுத்துவது, தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல்களை நிறுத்துவது. நேற்று கதிரானந்த் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையத்திற்கு இன்று எழுதிய ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பணம் எதுவும் எங்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதல்ல, அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் வேலூரில் தேர்தலை நிறுத்துகிறீர்கள், உறவினருக்கான இடங்கள்ல இருந்தது. நான் என்ன சொல்றேன், இப்ப பாலு சொல்றாரு வந்துட்டு, தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டோம், ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டு விட்டதா, தேர்தல் ஆணையம் சார்பாக அறிக்கை வந்து விட்டதா? என்ன இந்த தருணத்தில் கொடுக்க இல்ல ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேர்தல் நிறுத்துறது மட்டும்தான் அவங்க நோக்கம். ஆனா பாலு அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. அது துரைமுருகன் அவர்களுக்கும் அந்த பணத்துக்கு உள்ள தொடர்புகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் கையில் கிடைத்து விட்டது, அதனால் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று. கடந்த காலத்தில் இதுபோல நிறுத்தப்பட்ட தேர்தல்கள் தொடர்பான என்ன நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இல்ல உடன்படுறதுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது அரவக்குறிச்சியிலும் தஞ்சையிலையும் தேர்தல் நடத்துனீங்க, தேர்தல் நிறுத்தினீங்க, தேர்தலை நிறுத்திட்டு அதே தொகுதியில் திரும்பவும் தேர்தல் நடத்துறீங்க, அதே வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அங்க என்ன ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு போட்டவங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, வழக்கு போட்டவர்கள் இங்க இருக்கிறார்கள். என்ன ஆதாரத்தை அன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள்? நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தீங்களா? அவங்களை தகுதி இழப்பு பண்ணீங்களா? எதுவுமே நீங்க பண்ணல. அதே வேட்பாளரை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னவரும் பாலுதான் வந்துட்டு
அப்போ தேர்தல் ஆணையம் மிக மிக கேவலமான ஒரு அடிமையாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், ஆளுங்கட்சியுடைய அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், சரி இதை நீங்கள் வந்து இதில் எடுத்தீங்க வந்துட்டு ஆர்கே நகரில் 89 கோடி ரூபாய் ஆளும் கட்சியின் சார்பாக விநியோகிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன ஒரு எஃப்ஐஆர் போடப்படல. அந்த விஷயத்தில் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. தேர்தல் ஆணையமே கொடுத்த ஒரு வழக்கு அது. அதில் வந்து என்ன விசாரணை மேற்கொண்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இல்ல இதனால தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கையின்மை போயிடுச்சு. நீங்க நேரடியா போய் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. நாங்க புகார்கள் இன்னொரு வீட்ல அதிமுக பிரமுகர் வீட்ல பணம் கொடுக்கறாங்க. நேற்று எங்கள் தலைவர் நேரடியாக வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிலிருந்து பணம் கோடி கோடியாக விநியோகிக்கப்படுகிறது என்று. தைரியம் இருந்தா போய் ரைட் பண்ணுங்க. ரிட்டன் ஃபார்மட்ல தேர்தல் அப்ப இதுல நான் கொடுக்கலன்னு சொல்றேன் சார். டிவில சொல்றது நான் என்ன சொல்றேன்னா கனிமொழி வீட்ல ரைடு பண்ண சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுத்தவங்க யாரு? இல்லனா வந்து கதிரானந்த வீட்ல பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் கொடுத்தவங்க யாரு? வேண்டப்பட்டவங்களே கொடுத்திருக்காங்க. வேண்டப்பட்டவங்களே யார் சார்? நான் சொல்றேன், இது இவங்க தானாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது. இது பொய்யான முறையில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க அது அப்ப எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை நிறுத்தினீர்கள்? ஏன்னா இப்ப தேர்தல் நிறுத்திடுவீங்க, நாளைக்கு இந்த வழக்கையே நடத்த மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, விட்டுட்டு அதே தொகுதியில் அதே வேட்பாளர்களும் நிறுத்துவாங்க. எந்த ஆக்ஷனும் இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு கடந்த கால அனுபவங்களே உதாரணம். கடந்த சட்டசபை தேர்தல் 2016 தேர்தலில் அதிமுக சார்பாக 650 கோடி ரூபாய் 70% வாக்காளர்களுக்கு 250 ரூபாய் வீதம் 3 அமைச்சர்களுடைய பணம் நீங்கள் வந்து சேகர் ரெட்டியினுடைய அலுவலகத்தின் மூலமாக விநியோகிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் அவருடைய அலுவலகத்திலிருந்தே கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. 2 வருஷமா 3 வருஷம் ஆச்சு தேர்தல் நடந்து. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன ஆக்ஷன் எடுத்தது? ஒரு வழக்கு உண்டா? அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய தேர்வுகள் செல்லுமா செல்லாதா? நீங்க என்ன சார் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? நீங்க என்ன அடிப்படையில் நீங்க மேற்கொள்றீங்க? நீங்க சொல்வது சரி. தேர்தல் ஆணையத்திலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இது பிரச்சனை கொடுத்தும் அவர்கள் மதிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. நாங்கள் நூற்றுக்கணக்கான புகார்களை விதிமுறை மீறல்கள் சம்பந்தமா நாங்க கொடுத்திருக்கோம். குறிப்பிட்ட நபர் வேட்பாளர் பெயர் இந்த தொகுதி நான் திரும்ப அவர் எங்களுக்கு அப்படி வந்துச்சுங்கறார். கனிமொழி தொடர்பா நான் சொல்றேன் தொடர்பா வந்துச்சுங்கறார். சொல்றேன் சார், நீங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் இந்த புகார்களை வந்து பாத்தீங்கன்னா வந்ததாக சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், திமுக தரப்புல கொடுத்தாங்க. நான் திரும்ப சொல்றேன் சார், ஏற்கனவே கொடுத்த புகார்கள், தேர்தல்களில் நிறுத்தப்பட்ட விஷயங்கள், இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னும் சொல்றேன், நாங்கள் எங்கள் புகார்களை தொடர்ச்சியா கொடுத்திருக்கோம். நீங்க போய் தேர்தல் ஆணையத்தில் போய் நீங்க செக் பண்ணுங்க. திமுக என்னென்ன புகார் கொடுத்து நேத்து கூட எங்க தலைவர் சொல்றாரு, நாங்க கொடுத்த ஒரு புகார்ல கூட நீங்க நடவடிக்கை எடுக்கல. எத்தனை விதிமுறை மீறல்கள், எத்தனை ஆர்வி உதயகுமார் வீட்டில் வந்து ரைடு பண்ணீங்க, அங்க என்ன ஆவணம் கைப்பற்றப்பட்டுச்சு, அங்க போய் கேமரா கூட்டு போனீங்களா, இது பண்ணீங்களா? ரெண்டாவது, துரைமுருகனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு அரசியல் இருக்காருன்னு வச்சுங்க, அவரோட சம்பந்தப்பட்டவங்க யார் வேணாலும் பணம் வச்சிருந்தா அது வேட்பாளருக்கு கொடுக்குறதுக்காக வச்சிருந்த பணமா? இன்னொன்று நான் சொல்றேன், நான் இப்போ சொன்ன உதாரணத்தை எடுத்துங்க. 3 வருஷம் ஆச்சு தேர்தல் முடிஞ்சு, இப்படி ஒரு விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற விஷயமே வெளியே தெரியாது. ஆனால் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக சொன்ன அந்த பணம், அந்த வீடியோ காட்சிகள் யாரால் பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு தரப்பட்டன? யார் அங்கே ஊடகங்களை அழைத்துக் கொண்டு போனார்கள்? ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு புரொபகேண்டா பணத்தை திட்டமிட்ட வகையில் நேற்றிலிருந்து நண்பர் பாலுவுக்கு தெரியும், ஓட்டுக்கு 2000 வீதம் தமிழ்நாடு தொடர்பே இல்ல சார். நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க நடவடிக்கை எடுங்க. நாளைக்கு வந்து இந்த வழக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிற போது தடுத்து நிறுத்துறீங்கல்ல. இன்னொன்னு, பணம் பட்டுவாடா செய்யப்படுகிற போது கைப்பற்றப்படவில்லை. நல்லா கேளுங்க, ஒரு இடத்துல பணம் இருந்துச்சு கைப்பற்றணும்னா நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கல்ல. வார்டு வாரியா தொகுதி வாரியா பேர் போட்டிருந்தது. கேள்வி கேட்கிறேன் நான், லாஜிக்கா பணம் இருந்ததா இல்ல, அது கொடுக்க ரெடியா இருந்தது, அப்போ வாக்காளர்கள் கொடுக்க ரெடியா வார்டு வாரியா பேர் போட்டிருந்தது. இல்ல இல்ல, நான் என்னன்னா பணத்தையே நாங்க வந்து எடுத்தோம்னு அவர் சொன்னார், வந்து பணத்தையே வீடியோ எடுத்தோம், லிஸ்ட் இருந்தது, இது எல்லாமே நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது என்று நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? முதல் விஷயம். நீங்க சரி கைப்பற்றி ஒரு பேச்சுக்கே கைப்பற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கைப்பற்றிட்டீங்களா சார் வந்துட்டு கொடுக்க வச்சிருந்த பணத்தை, அப்ப எலெக்ஷன் நடத்துங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து பணம் விநியோகம்னு சொன்னா அரக்கோணம் தொகுதியில் அதை கைப்பற்றுறீங்க. தேர்தல் வேலூர்ல அங்கே 2 சட்டசபை தொகுதிகள் வருது. ஏன் அந்த பணம் அதுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்காங்க? விஜயபாஸ்கருக்கும் அப்படிதான் ஒரு கொடுக்க போற லிஸ்ட் சொல்லலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், அப்ப அந்த செர்ரி பிக்கிங்கிற விஷயம் அதுதான். நீங்க துரைமுருகன் கதிரானந்தை வரவிடக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாது. என்ன அவருடைய வெற்றி வாய்ப்பு இருங்க சொல்லி முடிச்சிரு, பிரகாசமா இருக்கு. அப்ப அந்த 2 சட்டசபை தொகுதிகளை நீங்க எப்படி எக்ஸ்க்ளூட் பண்றீங்க? பணப்பட்டுவாடா அந்த கான்ஸ்டிட்யூன்சி முழுக்க நடந்திருக்குங்கிறீங்க வந்துட்டு. அதோட தேர்தல் பணப்பட்டுவாடா நடந்ததுக்கான எவிடன்ஸ் தேர்தல் ஆணையம் சொல்லல. ஒரு இடத்துல வேட்பாளர் வேற இல்ல, அந்த 2 தொகுதிக்கான வேட்பாளர் வேற. சார் நான் என்ன சொல்றேன்னா, பணப்பட்டு அந்த கட்சி தானே நிக்குது, அந்த கட்சி தானே போட்டிடுது.
அப்போ வேட்பாளர் வீட்டுல இருந்து நீங்க பணத்தை கைப்பற்றல. நம்பர் 1. இவர் இடைத்தேர்தல் கொடுத்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வேட்பாளர் வீட்டுல இருந்தோ அவருக்கு நடத்தது பணம் கைப்பற்றப்படல, வேற யாருக்கும் கைப்பற்றப்படுது. அப்ப வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி முழுக்க பணம் கொடுத்திருப்பாங்க. கொடுக்குறப்ப அந்த வேட்பாளர் போயிட்டு எனக்கு மட்டும் போடுங்க, எங்க கட்சியை சேர்ந்த சட்டசபை வேட்பாளருக்கு போடாதீங்கன்னு சொல்லி கொடுப்பாரா? என்ன சார் ஒரு லாஜிக் இருக்கா? தேர்தல் ஆணையம் இல்ல ஒரு அதாவது ஒரு அயோக்கியத்தனத்தை பண்றப்போ குறைஞ்சபட்சம் லாஜிக்கோட பண்ணுங்க. 2-3 விஷயங்கள் இருக்கு. பணம் கைப்பற்றப்பட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்தாலுமே பணம் பட்டுவாடா பண்ணுவதற்காக வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த பணத்தை இவங்க எடுத்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி கொடுக்கறதுக்காக இருந்ததுன்னு சொன்னா கூட எடுத்துட்டாங்க. எடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதியில வருது. அப்ப எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் வேலூர் தொகுதி ரத்து அப்படிங்கிறதுக்கு இந்த காரணங்கள் எதுவுமே போதுமானதா இல்ல அப்படிங்கிற வாதம் வருது. அது அவரோட பணம் தானா, அவர் இன்னும் பணம் பட்டுவாடா பண்ணும்போது அவங்க ஆதாரத்தோட பிடிக்கல, எடுத்த தொகுதியும் அரக்கோணம் தொகுதி, இந்த 3 காரணங்களுமே ரத்து செய்வதற்கு போதுமான காரணம் மாதிரி இல்லையே அப்படிங்கிறது அவர் வாரமா இருக்கு. கவிஞர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து உடன்படுறேன். இது போன்ற தேர்தல் சமயங்களில் வழக்கு பதிவு செய்வதும் கைப்பற்றப்படுவதும் அதற்கு பிறகு அது தொடர்பான வழக்குகளை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். அது அரசியல் சார்பற்று நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் சொல்லவில்லை. இன்னொரு செய்தி, சரியாக புகார்கள் கொடுக்கப்பட்டது, நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நம்மெல்லாம் கூட்டணியில் இருக்கோம், நம்மெல்லாம் வந்து நம்ம தான் பூத்தில் உட்காந்துருப்போம், அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க என்று சொன்னது. திமுக போய் புகார் கொடுத்தது. அது ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அதில் முதல் தகவல் அறிக்கை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே போன்று திமுக கொடுத்த பல புகார்கள் அதிமுக மீதும் கூட்டணி கட்சியினர் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய செய்தி இந்த பணம் தொடர்பாக தான். இந்த பணம் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலேருந்து இங்கே மாறுது, இங்கே கை மாறுது என்று சொல்லி இவர்கள் சரியான புகாரை கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அம்பலப்படுத்த இவர்கள் தவறிவிட்டார்கள். இவர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்னது கரெக்டாக சொன்னீங்க, அவர் சொல்லலை. அதான் ஸ்டாலின் பொது மேடையில் பேசலாம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போகுது, அங்கேருந்து பணம் போகுது, அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் இந்த இடத்துல பணம் இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த இடத்துல போய் ஒரு மக்கள் கூட்டிகிட்டு இந்த இடத்துல இருக்குது, எல்லாரையும் வர சொல்லுங்கள், டிவியை வர சொல்லுங்கள், எல்லாரையும் கொண்டு வாங்க பண்ணுங்க என்று சொல்லி அதை அம்பலப்படுத்தி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் குறை சொல்லலாம். ஆனால் அந்த கடமையை இவர்கள் செய்ய தவறிட்டு பணம் கைப்பற்றப்படுது. இன்னொரு உதாரணம் என்னென்னா, இந்த விவாதம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாகவே தொடர்ந்து பணத்தை தான் கைப்பற்றிட்டாங்க அப்புறம் தேர்தல் நடத்துங்க என்று சொல்வது. அப்போ பணம் இருந்தது, கைப்பற்றிட்டாங்க, தேர்தல் நடத்துங்க, அது ஒரு அட்மிஷன் ஆகுது. அப்போ பணம் கைப்பற்றி சொல்லி பணம் கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எந்த அப்ப அதிமுக பணம் கொடுத்து கொண்டிருக்கிறதா? அதான் பணப்பழக்கம் சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், இது அதிமுக திமுக, நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல. என்னுடைய கருத்து, இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆர்கே நகரில் நடந்த பிரச்சனை, அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து அமைச்சரிலிருந்து கைப்பற்றப்பட்டது. அதிலிருந்து நான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஒரு நிமிஷம். அதே போன்று இப்போ நம்ம என்ன வேணாலும் விவாதம் பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் துரைமுருகன் அவரும் அவருடைய மகன் வேட்பாளரும் இந்த பணம் தொடர்பாக இது என்னுடையது இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருக்காங்க. ஏன்னா கைப்பற்றப்பட்ட இடத்தில் பணத்தை கொடுத்தவங்க இந்த பணம் அவர்களுடைய பணம் என்ற ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ யார் வீட்டில் கைப்பற்றப்படுதோ ஏது பணம், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே கிடையாது. பணத்தை அரக்கோணத்தில் கைப்பற்றினாலும் வேலூர்ல இருந்து எதுக்காக போதும் என்னன்னா, ஆனால் இவர்களுடைய வாதத்தில் ஒன்று இதுவரையில் வைக்கல, இனிமேல் வைப்பாங்களா என்னன்னு தெரியாது. என்னன்னா, இந்த பணம் வந்து யார் கொடுத்தாலும் தப்பு சார், ஆனால் இப்போ இவங்க இடத்துல பணம் இருக்குது, கைப்பற்றிட்டாங்கன்னு திரும்பி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த பணமே தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு திரும்பி போலீஸை கொண்டு வந்து திரும்பி மீடியாவை கொண்டு வந்து எடுத்து இந்த பணம் எங்கே இருந்தது என்று காட்டுகிறார்கள், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க என்று இவர்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்று இவங்க சொல்லவே இல்லை இன்னி வரைக்கும். நீங்க சொன்னதாவே வச்சுப்போம், வச்சுட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, இது எப்படி தேர்தல் ஆணையம் செலக்டிவா எங்களை மட்டும் பண்றாங்க அவங்கள பண்ணலங்கிறது ஒரு உளுத்து போன ஒரு வாதமோ, அதே போன்று பார்த்தா மக்கள் வந்து இது என்ன காமெடி பண்றாங்க என்று சொல்லக்கூடிய வாதமாக எப்படின்னா பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இவங்களே அதை கைப்பற்றினாங்க என்று சொல்வது. இல்ல இந்த மாதிரி வாதங்கள் வரும்போது துரைமுருகன் இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷயம் நடைபெறும் போது நீங்க நடவடிக்கை எடுக்கும் போது
யாரிடம் குறை சொல்கிறீர்களோ, குற்றம் சாட்டுகிற எங்களிடமோ ஒரு ஒப்புதல் வாக்குமோ விளக்கமோ என்ன இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்காம ரத்து செஞ்சிருக்காங்க. துரைமுருகன் சொல்லியிருக்கிறார், எங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கல, எங்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கல, இப்படி செய்யறதுக்கு எங்கள்கிட்ட கண்டிப்பா கருத்து கேட்கணும், உங்களுக்கு வழக்கறிஞரா அந்த நடைமுறை எல்லாம் தெரியும், அதாவது எதுவுமே பின்பற்றலன்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு. எப்போ வரும் அது? எப்போ வரும்? குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அவருடைய தேர்தல் ரத்து இதுதான் காரணம் சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் கேட்க மாட்டாங்களா? நான் சொல்றேன், பணம் ஒரு இடத்துல கைப்பற்றப்படுது, பணம் கைப்பற்றியாச்சு, பணம் கைப்பற்றப்பட்ட அந்த இடத்தினுடைய நபர் சொல்றாரு இந்த பணம் இவர்களால் கொடுக்கப்பட்டது என்று. இது குறித்து அந்த நபர் யாருன்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாரு அவர். கைப்பற்ற ஒரு வீடு யாரு? அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை கைப்பற்றினாங்களா? அதாவது நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், வேட்பாளர்கள் கைப்பற்றினாங்களா? திருப்பி நான் ஏன் சார் பொய்யான தகவல் மீடியாவுல சொல்றீங்க? நீங்க பேசுங்க. இல்ல சொல்லுங்க, எனக்கு இல்ல பேசுங்க, கோட் பண்ணுங்க. நான் சொல்றேன், அதாவது கதிரானந்துக்கும் கைப்பற்றப்பட்டவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பும் அவருடைய நட்பும் பணம் போனது எந்த வங்கியில் இருந்து அந்த பணம் போனது, யார்கிட்ட போயிருக்கு? தேர்தலை சொல்லாத நீங்க சொல்லுங்க சார், நீங்க முதல்ல சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், நீங்க திருப்பி இது பேர் பேசினா நீங்களே பேசிங்க, நான் பேசல. என்னன்னா இது அடிப்படையாக ஒரு வழக்கு நீங்க செலக்டிவா பண்றாங்க அப்படிங்கிற பார்வை இருக்குங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்க அப்படி ஒப்புக்கொள்றீங்க, பார்வையை சொல்றேங்க. நீங்க கைப்பற்றப்பட்டதனால் இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி, திமுக தரப்பினர் பணம் வைத்துக் கொள்வது நியாயமா? அவங்க வச்சுக்கலாமா? அவங்க அந்த தேர்தலுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து திமுக இந்த தேர்தலை சந்திக்க நினைப்பது நியாயமா? நீங்க உங்க கேள்வியில ஃபர்ஸ்ட் திமுகவை மட்டும் குறிவைத்து இது செய்வது நியாயமா கேட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் பணம் கொடுப்பது, நீங்க திமுக பணம் கொடுப்பது நியாயமா என்ற கேள்வியை ஊடகங்கள் யாருமே எழுப்புறது. அவங்க வர்றவங்கள்ட்ட இப்ப இவ்வளவு நேரம் அதானே இல்ல கேக்குறது, நீங்க கேக்குறது எப்படி? பணம் இருந்தது, இல்ல தொகுதி இருந்தது, அதானே கேக்குறேன். நான் என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் மெயின். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ரெண்டு விஷயத்தை சொல்லணும். ஒன்னு, தேர்தல் ஆணையம் செலக்டிவா பண்ணுது, இன்னொன்னு அது பாக்குற மக்களுக்கு ரெண்டாவது அதிமுக பணம் கொடுக்குது, எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க, நாங்களும் பணம் கொடுக்குறோம் என்று நீங்க சொல்றீங்களா? அல்லது இந்த தேர்தலில் நாங்கள் பணமே கொடுக்கல, சொல்ல முடியுமா? இது மட்டும் சொல்லிருங்க. கடந்த முறை தேர்தல் ஆணையம் நீங்க தான் அதுல முக்கியமான திமுக அதிமுக வேட்பாளர்கள் பணம் கொடுக்கறாங்கன்னு நீங்க தான் அது தொடர்ந்து உங்க பேர் தான் வந்து எனக்கு நினைவா இருக்கு. அந்த வாதம் என்னன்னா, ஆனா அவங்களே தேர்தல் ஆணையம் போட்டுருச்சு, பணம் கொடுத்த வேட்பாளரை மீண்டும் போடுறது நீங்க கடுமையா கோவப்படுறீங்க. இப்போ சொல்றேன், இந்த அரங்கத்துல சொல்றேன், அந்த செய்தியை நாங்க தொடர்ந்து சொன்னோம், இன்னைக்கு சொல்றேன். ஒரு அடிப்படையாக ஒரு தேர்தல் நிறுத்துவதற்கு காரணமாக ஒரு முடிவெடுக்கப்பட்ட பிறகு, யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என்று முடிவானதற்கு பிறகு அவரையே மீண்டும் வேட்பாளராக நிறுத்துவது ஜனநாயக, இப்பயும் சொல்றேன், ஜனநாயக படுகொலை. அது அனுமதிக்கவே கூடாது. தேர்தல் ஆணையம் நடுநிலை செயல்படுது நீங்க நம்புறீங்க. இப்போ சொல்றேன், ஆன் இன்ஃபர்மேஷன் தேர்தல் ஆணையம் வேலை செய்யுது, நீங்க அதை அம்பலப்படுத்த தவறிவிட்டார். இந்த லாஜிக்கே எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு புரியல. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் பணம் வைத்திருக்கலாமா என்று கேட்கிறார். அவர்கள் மிகவும் ஏழையான கட்சி, அவர்கிட்ட வந்து பணமே கிடையாது, அவங்க ரொம்ப ஏழ்மையில் வந்து ராமதாஸ் அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல இந்த இது வாதமே இல்ல, ஒரு கட்சி இது வாதம் இல்ல. இப்ப இருங்க சார், இது வாதம் இது வாதமே அம்பலப்படுத்தல. ஓபிஎஸ் பையன் பணம் கொடுக்கறாரு, ஸ்டாலின் வந்து கோடி சொல்றாரு, அந்த அம்பலம் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுனீங்க. இப்போ என்னன்னா, இப்போ பாமகவுல ஒருத்தர் இருக்கார், ஒரு கட்சியில இருக்கார், ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரா இருப்பார், ஒரு பிசினஸ் மேனா இருப்பார். அவர் வீட்டுல இருந்து பணம் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த உடனே அப்படி பணத்தை அவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு நடந்ததுனாலேயே பாமக பணம் விநியோகிக்கிறது, பாமக தேர்தலுக்கு பயன்படுத்துகிறது என்று இவர் ஏற்றுக்கொள்வாரா? என்ன விஷயம்னா, ஒரு வேட்பாளர் தேர்தலில் நிற்கிறார், அவர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாரா? பணம் நேரடியாக கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரம் இருக்கிறதா? இதுதான் கேஸ். நீங்கள் ஜெனரலைஸ் பண்ணுறீங்க, யாருமே பணம் கொடுக்கலையானா எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேச முடியும். நேற்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதிமுகவும் பணம் கொடுத்துருக்கு, நாங்கள் தான் வழக்கு போட்டிருக்கோம்னு. பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியோடு போய் நீங்கள் அலைன்ஸ் வைக்கிறீங்க, நீங்க தான் குற்றச்சாட்டு இருக்கீங்க. எப்படி அலைன்ஸ் வைக்கிறீங்க அவங்க கூட? நீங்க தான் ஜனநாயகத்தை ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்களாச்சே. என்ன பிரச்சனைன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படுது, செலக்டிவா நிறுத்தப்படுது. அப்ப நிறுத்தப்படுறப்போ அதில் இருக்கக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் என்ன? இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நேர்மையான ஸ்டேட்மெண்ட் இதில் இஷ்யூ பண்ணல, விசாரணை இன்னும் முடியல. அப்போ அந்த பணத்தை யார் எடுக்கப்பட்டாரோ அவருக்கு ஒரு தரப்பு இருக்குது இல்லையா? அவர் வேட்பாளர் அல்ல, அல்லது வேட்பாளருடைய வீட்டில் அந்த பணம் கைப்பற்றப்படலை. அப்போ அதை நிரூபிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நீங்க திமுக வந்து லிங்க் பண்றீங்க. லிங்க் பண்ணது மட்டும் இல்லாம ரெய்டு நடந்த அப்பவே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நம்பர் இது துரைமுருகன் பணம் சொல்லி இருக்கிறதா உங்களுக்கு தகவல்? இல்ல அவ தகவல் வந்தா எப்படி சார் இவங்க என்ன தகவல் வேணாலும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம்.
நீங்க என்ன விசாரணையின் அடிப்படையில் அவரோட ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா? இருங்க சார், ஸ்பீக்கிங் ஆர்டர்னு ஒன்னு இருக்கு. இந்த தேர்தல் ரத்து செஞ்சதுக்கு ஸ்பீக்கிங் ஆர்டர் தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கும். இது எதுவுமே இருக்காது. ஏன்னா எதுவுமே இருக்காது. கடந்த முறை தேர்தல் அப்படி எதுவுமே இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தேர்தலை நிறுத்தினதுக்கு இவங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. கதிரானந்த் வெற்றி பெறக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வீசுகிற கேளுங்க, அந்த அலையை கண்டு அஞ்சு நடுங்கி தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறது. சொல்றேன், இவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இல்ல ஒரு பாயிண்ட் சார், ஒரே ஒரு பாயிண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து தலைகுனிவிற்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு நடக்கிறது. தமிழ்நாடு முழுக்க பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த பணம் எல்லாமே யாருடைய பணம் ப்ரூவ் ஆயிடுச்சா? நீங்க நிரூபிச்சிட்டீங்களா? அது எல்லாமே எத்தனை மக்கள் இந்தியா முழுக்க கைப்பற்றப்பட்டிருக்கு சார். எந்த தொழிலாளர் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கா? சேர்ந்து நடத்துகிற கான்ஸ்பிரசி காலை நிகழ்ச்சியில் உங்கள் 20 கருத்தும் வேறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் ரொம்ப விரிவா நீங்கள் இருவருமே பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.